புள்ளிகளால் ஏமாற்றப்பட்ட ஸ்டாலின் தோல்விக்கு காரணம் வேற யாரும் இல்லை, அதிர வைக்கும் ரகசிய ரிப்போர்ட். தொகுதியில் மு.க. ஸ்டாலின் போட்டி, இடைத்தேர்தலில் ஜெயிக்க தீவிர முயற்சி, கட்சி தலைவருக்காக பதவியை விட்டுக் கொடுக்கும் பெரியசாமி. நம்பி எந்த பலனும் இல்ல, தவிகவிற்கு விசிக வெளிப்படை ஆதரவு, விஜயுடன் கூட்டணி சேர திருமாவளவன் பச்சை. தவிகவுக்கு ஆதரவாக வேலை செய்தாரா சேகர் பாபு? சென்னையில் திமுக மண்ணை கவ காரணம் இதுதான். திமுக உடன்பிறப்புகளில் நடிகை த்ரிஷா போட்டி, விஜய் ராஜினாமா முடிவால் மீண்டும் இடைத்தேர்தல், துணை முதலமைச்சர் பதவி உண்மைதான். மகளிர் உரிமை தொகை ஆட்சிக்கு வந்த மறுநாளே அதிரடி உத்தரவு, எல்லோரும் இனி மறுபடியும் அப்ளை செய்யணுமா? 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் திமுகவின் கோட்டையை தகர்த்துள்ள நிலையில் இந்த வீழ்ச்சிக்கு பின்னால் இருக்கும் அதிர்ச்சிகரமான காரணங்கள் ஒவ்வொன்றாக வெளிவரத் தொடங்கியுள்ளன. வெறும் அரசியல் தோல்வியாக மட்டும் இதை பார்க்க முடியாது. மாறாக கட்சியின் தலைமைக்கும் தரைமட்ட யதார்த்தத்திற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய தகவல் இடைவெளி இருந்தது தற்போது அம்பலமாகியுள்ளது. மு.க. ஸ்டாலினுக்கு தரைமட்ட நிலவரங்கள் குறித்து தவறான பிக்சர் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் அசுர வளர்ச்சியை பற்றியும் மக்கள் மத்தியில் நிலவிய அதிருப்தியை பற்றியும் பல மூத்த IAS அதிகாரிகள் மற்றும் கட்சியின் சில முக்கிய தலைவர்கள் உண்மை நிலையை மறைத்ததாக தெரிகிறது. எல்லாம் சரியாக இருக்கிறது, மீண்டும் ஆட்சி கொளத்தூரில் சாதனை வெற்றி என சுற்றி இருந்தவர்கள் கொடுத்த போலி நம்பிக்கையே வியூகங்களை வகுப்பதில் பின்னடைவை ஏற்படுத்தியதாக கட்சி தொண்டர்கள் ஆதங்கப்படுகின்றனர். இந்த தோல்வியில் மிக முக்கியமான விமர்சனம் ஸ்டாலினுக்கு நெருக்கமான உறவினர்கள் நடத்தி வந்த ஒரு குறிப்பிட்ட தரவு ஆய்வு மற்றும் கள ஆய்வு நிறுவனத்தின் மீது திரும்பியுள்ளது. களத்தில் மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை துல்லியமாக கணிக்க வேண்டிய இந்த அமைப்பு தலைமையை திருப்திப்படுத்துவதற்காகவே பாசிட்டிவ் அறிக்கைகளை தயார் செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஸ்டாலினுக்கு தாவேக்காவின் வளர்ச்சி குறித்து தெரிந்திருந்தாலும் அது திமுகவின் வாக்கு வங்கியை இந்த அளவுக்கு சிதைக்கும் என்பதை அவர் எதிர்பார்க்க. காரணம், அவருக்கு அளிக்கப்பட்ட உளவு அறிக்கைகள் அனைத்தும் தாவேக்காவை ஒரு சிறிய சக்தியாகவே சித்தரித்திருந்தன. குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோற்கும் நிலை வரும் என்பதை அவரது நெருங்கிய வட்டாரம் கடைசி வரை அவரிடம் சொல்லவே இல்லை. வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் போதுதான் உண்மை நிலையே ஸ்டாலினுக்கு உரைக்க தொடங்கியது. 26 தேர்தலில் மு.க. ஸ்டாலின் கொளத்தூரில் சந்தித்துள்ள பின்னடைவு முதல்வராக இருந்து தேர்தலில் தோற்று போனவர்கள் பட்டியலில் சேர வைத்துள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவரான கருணாநிதி தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் இருந்தவர். கருணாநிதியின் 61 ஆண்டுகால அரசியல் பயணத்தில் ஒரு தேர்தலில் கூட தோல்வியை சந்தித்ததில்லை. இது தமிழ்நாட்டில் இன்றளவும் யாரும் தொட முடியாத, அடைய முடியாத ஒரு அரிய சாதனை. ஆனால் அவரது மகன் மு.க. ஸ்டாலின் இப்படி தோற்றுவிட்டாரே என்பதுதான் இங்கு பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தவிக வேட்பாளர் VKS பாபு 82,210 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். ஸ்டாலின் 72,988 வாக்குகளை பெற்று 9,222 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருக்கின்றார். இதற்கு முன் 3 முறை கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் வெற்றி பெற்றார். தற்போது 4வது முறை போட்டியிட்டதில் ஸ்டாலின் தோல்வியை சந்தித்துள்ளார். இந்த நிலையில் மு.க. ஸ்டாலின் மீண்டும் ஏதாவது ஒரு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது திமுக கோட்டையாக உள்ள தொகுதி, அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக ஜெயித்துள்ள தொகுதி, உதயசூரியனை மட்டும் மனதில் வைத்து ஓட்டு போடும் தொகுதி என பட்டியல் ஒன்று தயாராகி வருவதாக கூறப்படுகின்றது. அதன்படி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் தற்போது வெற்றி பெற்றுள்ள திமுக வேட்பாளர் பெரியசாமி தனது பதவியை ராஜினாமா செய்தால் அந்த தொகுதியில் மு.க. ஸ்டாலின் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காரணம், 2021 தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது இந்த ஆத்தூர் தொகுதியில்தான். இந்த முறையும் ஆத்தூரில் கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. பெரியசாமி மகன் செந்தில்குமாருக்கு திண்டுக்கல் தொகுதியை ஒதுக்கி அதில் அவர் வெற்றி பெற்றுள்ளார். இதற்கு நன்றியாக கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு பெரியசாமி தனது பதவியை விட்டுக் கொடுப்பார் என அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். சட்டசபை தேர்தல் தோல்வி ஒருபுறம் இருக்க, திமுகவின் உள்ளே தற்போது உட்கட்சி போர் பகிரங்கமாக வெடிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக சென்னை மண்டலத்தின் தோல்விக்கு அமைச்சர் P.K. சேகர் பாபுவின் செயல்பாடுகளே காரணம் என கட்சியின் மூத்த தலைவர்கள் குற்றம் சாட்டி வருவதாக தகவல்கள் கசிகின்றன. காரணம், தலைநகர் சென்னையில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை சேகர் பாபு கையாண்ட விதம் பலரையும் முகம் சுளிக்க வைத்தது. இது ஒருபுறம் இருக்க, சென்னைக்கு நான் தான் சூப்பர் முதலமைச்சர் என சேகர் பாபு இஷ்டத்திற்கு அதிகாரத்தை கையில் எடுத்ததும் சென்னையில் திமுக மீதான அதிருப்தியை அதிகரித்துவிட்டது. இந்த தேர்தலின் மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்படுவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் தோல்வியடைந்ததுதான். கடந்த
3 தேர்தல்களாக ஸ்டாலின் அவர்களின் கோட்டையாக விளங்கிய கொளத்தூரில் தாவேக வேட்பாளர் VS பாபுவிடம் சுமார் 8700 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வியை தழுவினார். சென்னை மாநகரம் முழுவதும் தாவேக அலை வீசியதில் திமுகவின் முக்கிய தூண்கள் சரிந்துள்ளது. கட்சியில் நிலவும் அதிகார போக்கு, 2ஆம் கட்ட தலைவர்களை சரியாக செயல்படுத்த விடாதது மற்றும் மாவட்ட செயலாளர்களின் தன்னிச்சையான முடிவுகள் ஆகியவை திமுகவின் வீழ்ச்சிக்கு காரணம் என ஒரு தரப்பு போர்க்கொடி தூக்கியுள்ளது. பல மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களுக்கும் அவர்களுக்கு போட்டியாக இருந்த மற்ற தலைவர்களுக்கும் இடையே நிலவிய பனிப்போரே வாக்குகளை சிதறடித்ததாக தொண்டர்கள் ஆதங்கப்படுகின்றனர். உள்ளுக்குள்ளேயே ஒருவர் காலை வாரி விட்டதே இந்த நிலைக்கு காரணம் என அறிவாலய வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து பல்வேறு திருப்பங்களை அரசியல் களத்தில் ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் ஆளுங்கட்சியான திமுக ஆட்சியை இழந்திருப்பதோடு 108 தொகுதிகள் வென்று நடிகர் விஜயின் தவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. எனவே தவேக ஆட்சி அமைக்க 10 தொகுதிகள் தேவை என்ற நிலை தற்போது உள்ளது. எனவே திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தனி பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத வகையில் மக்கள் அளித்துள்ள இந்த தீர்ப்பு மிகவும் நுட்பமான அரசியலை நமக்கு உணர்த்துகின்றது. அதாவது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியையே மக்கள் விரும்புகின்றனர் என்பதேயாகும். 2016ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகவும் அழுத்தமாக முன்மொழிந்ததை 10 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது வெகு மக்கள் வழிமொழிந்துள்ளனர் என்று நம்புகிறோம் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கணித்தபடியே தற்போது சட்டசபையில் தொங்கு நிலை உருவாகியுள்ளது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற வகையில் தவேகவிற்கு தனி பெரும்பான்மையை வழங்காமல் அது தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நெருக்கடியை உருவாக்கியுள்ளது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆகவே தவேகவை எமது எதிர்ப்பின் முதன்மை இலக்காக யாம் முன்னிறுத்தவில்லை. மாறாக பாஜக, அதிமுக ஆகியவற்றை அம்பலப்படுத்துவதிலேயே தீவிரம் காட்டினோம். அதன் மூலம் அதிமுக, பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுக கூட்டணிக்கு மட்டுமின்றி தவேகவிற்கும் இயல்பாய் பிரிந்து போனதை அறிய முடிகிறது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இப்படி திருமாவளவன் அறிக்கை மூலம் தனது மனநிலையை வெளிப்படுத்தி இருப்பதைத்தான் இங்கு கவனிக்க வேண்டும். கூட்டணி ஆட்சிக்கு வித்திட்ட தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கும் திருமாவளவன் அதற்கு நன்றி கடனாக தவேக ஆட்சி அமைக்க உதவுவாரா என கேள்வி எழுந்துள்ளது. இல்ல அது வேற இது வேற என்று ஏதாவது சப்பை கட்டுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தவேக 107 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. பவள விழா கண்ட திமுக 2 வயதே ஆன புத்தம் புதிய கட்சியான தவேகவிடம் மண்ணை கவ்வியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க நடிகை த்ரிஷா சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என சமூக வலைதளங்களில் தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளன. அதாவது தவேக தலைவர் விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளார். ஆனால் ஏதேனும் ஒரு தொகுதியில் மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியும். ஒருவேளை பெரம்பூரை விஜய் தேர்வு செய்யும் பட்சத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் த்ரிஷாவை வேட்பாளராக நிறுத்த விஜய் முடிவு செய்துள்ளதாக உறுதியற்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் த்ரிஷாவை அரசியலுக்கு வருகை தர உள்ளதாக தகவல்கள் கசிந்து வருகிறது. நேற்று கூட தவேக தலைவர் விஜய் வீட்டிற்கு நடிகை த்ரிஷா சென்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. காரணம், தேர்தல் வியூக ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி உள்ளிட்டோரிடம் நேற்று விஜய் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் த்ரிஷா அங்கு வந்திருக்கிறார். இந்த ஆலோசனையிலும் த்ரிஷா கலந்து கொண்டாரா என தெரியவில்லை. விஜய் மற்றும் த்ரிஷா இடையே நீண்ட கால நட்பு இருந்து வரும் நிலையில் விஜயின் ஒவ்வொரு அரசியல் நகர்விலும் த்ரிஷாவின் ஆலோசனை இருப்பதாக கூறப்படுகிறது. தனக்கு அரசியலில் ஆர்வம் இருக்கிறது என்பதை நடிகை த்ரிஷா நீண்ட காலமாகவே சொல்லி வருகிறார். இதனால் வரும் நாட்களில் த்ரிஷா தவேகவில் மட்டுமில்லாமல் ஆட்சி அதிகாரத்திலும் ஒரு முக்கிய பொறுப்புக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த மாதம் வழங்கப்படுமா என்பதில் பெரும் கேள்விக்குறி எழுந்துள்ளது. கடந்த காலங்களில் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதிக்குள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது ஆட்சி மாற்றம் நிகழும் வேளையில் நிதித்துறையின் ஒப்புதல் மற்றும் நிர்வாக சிக்கல்கள் காரணமாக இந்த மாதம் உரிமை தொகை கிடைப்பது அரிது என்றே அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். மறுபுறம் 108 இடங்களுடன் முன்னிலையில் இருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் தனது தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அதிரடி வாக்குறுதியை அளித்திருந்தது. திமுகவின் 1000 ரூபாய் திட்டத்திலிருந்து இது முற்றிலும் மாறுபட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தவேக தலைவர் ஏற்கனவே தனது பரப்புரைகளில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு வழங்கும் தொகை வெறும் உரிமை தொகையாக இல்லாமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயரும் கௌரவ தொகையாக அமையும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆட்சி அமைப்பதில் நீடிக்கும் இழுபறியால் பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள் கடும் குழப்பத்தில் உள்ளனர். திமுகவின் 1000 ரூபாய் திட்டம் தொடருமா? தவேக ஆட்சி அமைத்தால் அவர்கள் வாக்குறுதி அளித்த 2500 ரூபாய்
எப்போது கிடைக்கும்? இந்த இடைப்பட்ட காலத்தில் எந்த தொகையும் கிடைக்காமல் போகுமா? இவைதான் தற்போது தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கக்கூடிய கேள்விகளாக உள்ளன. தவிக தற்போது வரை ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை நிரூபிக்க மற்ற கட்சிகளின் ஆதரவை நாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. ஒருவேளை தவிக தலைமையில் புதிய அரசு அமைந்தால் அவர்கள் தங்கள் திட்டத்தை அமல்படுத்த சில மாதங்கள் ஆகலாம். அதுவரை பழைய திட்டமான 1000 ரூபாய் நிறுத்தப்படவே அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகின்றது.